நமக்கு எடிட்டிங் தெரில அப்படின்ட்டு நிறைய பேர்கிட்ட அவமானப்பட்டிருப்போம். ஏன் என்னங்க அது இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கலாம். பதிலுக்கு நாமளும் அவங்கள என்னங்க அது இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டாம். நாம் சும்மாவே வீட்டில் இருக்கப்போ ரீல்ஸ் பார்ப்போம். அதை வெட்டி அதுக்கு டைமில் அதை சொல்லவே தேவையில்லை. முக்கால்வாசி டைம் இன்ஸ்டாகிராமில் தான் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே அதுக்கு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்போம். சில வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த வீடியோ வந்து எடிட்டிங் வந்து சூப்பராக இருக்கும். என்னடா இது இவ்வளோ அழகாக இருக்குது இந்த எடிட்டிங்கு, இதை நாம பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா நமக்கு அந்த இடத்துல எடிட்டிங்னா என்னன்னே தெரியாது. எடிட்டிங் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு மேக்புக் தான் வேணும், ஒரு ஐஃபோன் தான் வேணும், ஒரு பர்ஃபார்மன்ஸ் உள்ள மொபைல் ஆர் லேப்டாப்ஸ்லாம் வேணும் அப்படின்லாம் எந்த ஒரு அவசியமே கிடையாது. நாம கிட்ட ஒரு சின்ன மொபைல் இருந்தாலே போதும், நம்ம வந்து ஈஸியாகவே எடிட்டிங் கற்றுக்கலாம். நான் வந்து இந்த மொபைல் வச்சு தான் ஃபர்ஸ்ட் எடிட்டிங் கற்றுக்கிட்டேன். ஆனால் இந்த மொபைல் வந்து அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காது, இருந்தாலும் இந்த மொபைல் வச்சு கற்றுக்கிட்டேன். எடிட்டிங் பண்ணதுக்கப்புறம் இந்த இவன் என்ன நினைப்பானோ, ஸோ நம்ம எடிட் நல்லாவே இருக்காதோ அப்படின்னு நினச்சி நீங்கள் கவலைப்பட அவசியமே இல்லை. அதை கற்றுக் கொடுக்க தான் நான் இருக்கேன் அப்படிங்க. நீங்கள் ஈஸியாக எடிட்டிங் கற்றுக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு இப்போ பேசிக் எடிட்டிங்னா என்னன்னே தெரியாது அப்படின்னாலும் நான் உங்களுக்கு எடிட்டிங் கற்றுக் கொடுக்கேன். கொஞ்சம் அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுருங்க கைஸ். ஸோ இன்னும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம், வாங்க நம்ம எடிட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எடிட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல டூல் இருந்தால் மட்டும்தான் எடிட்டிங் பண்ணவே முடியும். அப்படின்னா தான் அந்த எடிட்டிங்கும் நல்லாவே வரும். அப்படிப்பட்ட டூல்ஸ்லாம் என்கிட்ட நிறையவே இருக்குது. டே மாமா உனக்கு கொடுக்கண்டா சாமா, அலைட் மோஷனு, கேப்கட்டு, பிக்சார்ட்டு, விங்கு அப்படின்னு ஏகப்பட்ட அப்ளிகேஷனு இந்த டெலகிராம் சேனலில் நான் போட்டு வச்சுருக்கேன். இதை எடிட்டிங் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம என்ன எடிட் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது. உங்களுக்கு எதில் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அனிமியில் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அனிமி பார்க்கறது, அனிமி எல்லா விஷயங்களும் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சில பேர்த்துக்கு அப்படி இருக்காது. சில பேர் தமிழ் மூவிஸ் பார்ப்பாங்க, கொரியன் மூவிஸ் பார்ப்பாங்க, மார்வல் மூவிஸ் பார்ப்பாங்க. உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த ஒரு கான்செப்டை வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். சில நண்பீஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னோட ஃப்ரெண்டோட பர்த்டே இல்லாட்டி அவங்களோட பர்த்டேக்கு, கல்யாண ஃபங்க்ஷனுக்கு, அவங்க ஃபேமிலியில் நடக்கக்கூடிய எனி அதர் ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்கும் வந்து அவங்களே எடிட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி அதுவும் நல்ல ஒரு கான்செப்ட் தான். அப்படியே வச்சு நம்ம எடிட் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு இப்போ தான் எடிட்டிங் கற்றுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து கேப்கட் யூஸ் பண்ணலாம். கேப்கட் வந்து ஒரு நல்ல ஒரு அப்ளிகேஷன். கேப்கட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னால் VPN கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட இந்தியா சர்வரில் கேப்கட் அவைலபிள் கிடையாது, பேன் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு கேப்கட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே ஒரு ப்ளஸ் ஐக்கான் ஒன்று இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உள்ளே வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதுதான் வந்து இன்டர்ஃபேஸ். இதுக்கப்புறம் நம்ம எப்படி எடிட்டிங் பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் சைடில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும் உங்களுக்கு நிறைய வீடியோ வந்து இருக்கும். நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்க. நீங்கள் எடிட் பண்ண போகிற வீடியோவை எடுத்து அதில் இம்போர்ட் பண்ணுங்கள். சில நண்பர்களுக்கு டவுட் அதிகமாகவே இருக்கும். என்ன அப்படின்னா எனக்கு வந்து வீடியோ எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு தெரில அப்படின்னு சொல்லிட்டு டவுட் அதிகமாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா யூடியூப்லேயோ இல்லை வேறு டெலகிராம்லேயோ நீங்கள் எடிட் பண்ண போகிற வீடியோஸை ஈஸியாக டவுன்லோட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்பில் போய்ட்டு நீங்கள் இப்போது ஏதாச்சும் இப்போது மாஸ்டர் வீடியோ நான் எடிட் பண்ண போகிறேன் அப்படின்னா மாஸ்டர் ட்விக்ஸ்டர் இல்லாட்டி சீன் பேக், ஸ்லோ மோஷன் அப்படின்னு டைப் பண்ணுங்க அப்படின்னா யூடியூப்பில் அவங்க நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிருப்பாங்க. அவங்களே ஸ்லோமோ போட்டு அவங்களே எல்லா கிளிப்ஸையும், முக்கியமான கிளிப்ஸை எல்லாத்தையும் எடுத்து வச்சு உங்களுக்கு வீடியோ க்ரியேட் பண்ணி அவங்களே வச்சுருப்பாங்க. நம்ம போய்ட்டு அதை டவுன்லோட் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ எடிட்டிங்க்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் அப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளோட BGM அண்ட் மியூசிக் தான். இந்த மியூசிக்கு சாங் எல்லாமே ஒரு நல்ல சாங்காக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இதில் நம்ம எப்படி எடிட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நம்ம பீட்டு கண்டுபிடிக்கணும். எடிட் பண்ணுறதே அந்த பீட்டை வச்சு தான் நம்மளால் எடிட் பண்ண முடியும். அப்படின்னா தான் அந்த எடிட் வந்து அழகாகவும் ரொம்ப நீட்டாகவும் வரும், ரொம்ப டீசெண்டாகவும் வரும் அந்த எடிட்டு. ஓகே, இப்போ அந்த பீட்டை நம்ம எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாலும் செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம ஆட்டோ ஜென்ரேட்டும் கொடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஆட்டோ ஜென்ரேட் தான் ரொம்பவே ஈஸியான மெத்தடு. ஸோ நீங்கள் எல்லோரும் ஆட்டோ ஜென்ரேட்டே கொடுத்துக்கோங்க. பீட்டு ஜென்ரேட் ஆகி முடித்ததுக்கப்புறமா நமக்கு வந்து இப்படி புள்ளியாக வந்து கிடைக்கும். இந்த புள்ளியில் தான் நம்ம வந்து எல்லா வீடியோஸையும் இம்போர்ட் பண்ணி கட் பண்ணி அப்படியே அலைனாக வைக்க போகிறோம். ஸோ நான் பண்ணுற மாதிரி எல்லா வீடியோஸையும் அலைனாக கட் பண்ணி வைங்க. கட் பண்ணி எல்லா வீடியோஸையும் வச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இது வந்து இப்போது ஒரு சாங்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து எடிட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேமு, எண்டிங்கில் வந்து ஒரு கீ ஃப்ரேமு,
அப்படி இந்த எண்டிங்கில் குயிக் ஃப்ரேம் வச்சோமா நம்ம அந்த ஸ்லோமோவை வந்து லைட்டாக ஜூம் பண்ணுங்கள். லைட்டாக ஜூம் பண்ணதுக்கப்புறமா இந்த கிராஃப்டில் போய்ட்டு நம்ம வந்து கியூபிக் அவுட்டு கொடுத்துக்கலாம். அப்படின்னா தான் இந்த வீடியோ வந்து ஸ்மூத்தாக நமக்கு ப்ளே ஆகும். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடித்ததுக்கப்புறமா அனிமேஷனை கிளிக் பண்ணுங்கள். அனிமேஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறமா சர்ச் ஆப்ஷன் போங்க. அந்த சர்ச் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஹரிசாண்டல் பிளர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். நமக்கு வந்து ஒரு எஃபெக்ட் ஷோ ஆகும். அந்த எஃபெக்டை எடுத்துகிட்டு போய் அந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த எஃபெக்ட் வந்து செகண்ட் வந்து ஒரு 2 செகண்ட் மட்டும் வைங்க. அதுக்கப்புறம் இது பெருசாலாம் வைக்க வேண்டாம், 2 செகண்ட் மட்டும் வைங்க போதும். வச்சதுக்கப்புறம் இதே மாதிரி எல்லா வீடியோக்கும் நம்ம வந்து வச்சிடலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். இதுதான் வந்து பேசிக்கான எடிட்டு. எந்த ஒரு ஃபங்க்ஷன் எப்படி நீங்கள் எடிட் பண்ணணும், ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர் ஆகட்டும், இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணணும், யூடியூப்பில் போஸ்ட் பண்ணணும், ஒரு எடிட் பண்ணணும் அப்படின்னா இதுதான் வந்து பேசிக்கான ஒரு எடிட்டு. இந்த எடிட்டை நீங்கள் இப்போ கற்றுக்கிட்டீங்க கைஸ். அடுத்து வந்து இது வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா மேலே வந்து எக்ஸ்போர்ட்னு பட்டன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள் கைஸ். எக்ஸ்போர்ட்டு பட்டனுக்கு பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா லாஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் வீடியோ வந்து நமக்கு வந்து ஸ்மூத்தாக ப்ளே ஆகும். ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று சொல்லணும், எப்படின்னா அந்த அனிமேஷனில் உங்களுக்கு ஏகப்பட்ட அனிமேஷன் இருக்கும், ஊகப்பட்ட அனிமேஷன் இருக்கும். அந்த அனிமேஷனை வச்சு நீங்கள் எல்லா வீடியோஸும் ஒவ்வொரு அனிமேஷன் போடலாம். உங்களை டிஃப்ரெண்டான உங்களுக்கு பிடிச்ச அனிமேஷன் எல்லாமே போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய எஃபெக்ட் இருக்கும். வீடியோ ஷேக் எஃபெக்ட்டு, பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்டு, ஏகப்பட்ட எஃபெக்ட்டு இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணி வீடியோ எடிட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து நம்ம HD போடணும். அது எப்படி அப்படின்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் இதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன், எப்படி வந்து HD போடலாம் அப்படின்ட்டு. அது வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி எடிட்டுகளுக்கு மைக்கு ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் போட்டுவிடுங்க கைஸ்.